ஹாய் எல்லோருக்கும், இது ஒரு ஈவினிங் வ்ளாக் பார்க்கலாமா? வாங்க. பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்களுக்கு மேங்கோ கட் பண்ணி கொடுத்துட்டு காலையில் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். உப்பு ஜாடி செலவுடப்பா எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதை எடுத்து தொடச்சி ரீஃபில் பண்ணி அந்தந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு டின்னர் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, மொறுமொறுன்னு கோதுமை தோசை. மொறுமொறுன்னு கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 2 கப் கோதுமை மாவு, எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை. நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா. நெக்ஸ்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சி வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அதையே ஊற விட்டுருங்க. அப்படியே 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். நெக்ஸ்ட் அதையே நல்லா கல் காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து அது என்ன ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கங்காட்டி ரொம்பலாம் திக்காக ஊற்ற வேண்டாம். அங்கங்கே லேசாக ஊற்றி விட்டிங்கனாலே மொறுன்னு வந்துடும். அதையும் நல்லா எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் மொறு கோதுமை தோசை ரெடி. அதுக்கு காம்பினேஷன் தக்காளி சட்னி, அதையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பாய்.